திடீர்னு ஒரு பையன் வந்து நல்லா தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் அவரை ரூட்டு விடுறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இவன் யாரையோ ரூட்டு விடுறான்னு கேட்கல. ஆமா அர்த்தம். திடீர்னு காலையில் டியூஷன் போடா போடா போடான்னா போட மாட்டான். திடீர்னு அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாருங்க. எதுக்கு தெரியுமா? டியூஷன் 4 மணிக்கு இருக்கும், 3:30 மணிக்கு ரெடியாகி உட்காந்துருப்பான். இல்லை எதுக்கு எங்கடா போற அப்படின்னு கேட்டான். டியூஷனா? ஏன்னா டியூஷன் போகிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு போற அப்படின்னு கேட்டா, அங்கே போகிற வழியில் சைக்கிளில் யாரையோ ஒருத்தரை சந்திக்க வேண்டியது இருக்கும் அவருக்கு. உடனே நம்ம அம்மா அப்பாங்களெல்லாம் ஐயோ ரொம்ப வெகுளிங்கல்ல. அப்படி ஒருவேளை கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், நான் தான் இவன் டியூஷன் போகாமல் இருப்பதற்காக ஜெபம் பண்ணினேன், போக மாட்டானான்னு பாருங்க, ஆண்டவரே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டாரு, இப்போ அவன் ஓடுறான் அப்படின்னு. ஐயோ, அந்த இன்ட்ரெஸ்ட் ஜெபம் பண்ணி வந்ததில்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் பிசாசுனால வந்துச்சு. அது ரூட்டை மாற்றி கொண்டு போகுது. இந்த நாலேஜ் இல்லை, அறிவில்லை. ஸோ நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்ற அறிவு நமக்கு வேணும். அவங்களுடைய பொல்லாத நடக்கைகளை இன்னொருத்தர் சொல்லி கேட்கக்கூடாது, நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க பிள்ளைங்க மாற்றினதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க கூடாது, உங்க பிள்ளைங்க சிக்கினதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க கூடாது, உங்க பிள்ளைங்க ஆரம்பத்தில் இருக்கும் போதே கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு ரெடி பண்ணும் எல்லாம் ஒன்னொன்னா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையினுடைய நெஞ்சில வந்து மதியின ஒட்டி இருக்குமாமா, தண்டனையினுடைய பிரம்பு அதை அகற்றும். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதியின ஒட்டிட்டே இருக்கும். நம்ம தான் கழுவி சரி பண்ணணும். நம்ம தான் ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு மிஸ்டேக் பண்றான்னு சொன்னா உடனே அவனுடைய ரூட்டை மாத்தி, இதாண்டா நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற, வேண்டாம், உடனே கட் பண்ணணும். அதை வளர்த்த விடக்கூடாது. அது இந்த வயசு கோளாறு, கொஞ்ச நாள்ல சரியாயிருவான், அடுத்த வருஷம் சரியாயிருவான் அப்படின்னு நீங்க நினைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவன் அதுல பழகிட்டான்னா வெளியே வர முடியாது. கவனிக்க வேண்டாமா? உங்க பிள்ளை வந்து ஒரு கஞ்சா குடிக்கிற பையனோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான் அப்படின்றத உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்க பிள்ளையினுடைய ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, எப்படி உங்க பிள்ளைகளை பாதுகாப்பா நம்ம வளர்த்த முடியும்? நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, அந்த ஃப்ரெண்டு எவ்வளவு மோசமான பிள்ளை யாருக்கு தெரியும்? அதனால ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, 4வது, உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கவனிங்க. உங்க பிள்ளைகளை கவனிங்க.